ஓம் சாந்தி 26/8/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முரளிய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஞான மழை பொழிந்து இந்த பூமியை செழிப்பாக, அதாவது புதியதாக ஆக்குவதற்காக ஞானக்கடலான தந்தை வந்திருக்கின்றார். இப்பொழுது சொர்க்கம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. அங்கு செல்வதற்காக தெய்வீக குழந்தைகளாக ஆக வேண்டும். பாபா கேள்வி கேட்குறாங்க, சர்வ உத்தம குலத்தை சார்ந்த குழந்தைகளின் முக்கிய கடமை என்ன? பாபா பதில் சொல்கிறாரு, சதா உயர்ந்த ஆன்மீக சேவை செய்வதாகும். இதுதான் குழந்தைகளுடைய முக்கிய கடமை. எங்கு அமர்ந்திருந்தாலும் அல்லது காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும், குறிப்பாக பாரதம் மற்றும் பொதுவாக முழு உலகையும் தூய்மையாக்க வேண்டும். ஸ்ரீமத் படி தந்தைக்கு உதவியாளர்களாக ஆக வேண்டும். இதுதான் அனைவரிலும் உத்தமமான பிராமணருடைய காரியம் அப்படின்றார் பாபா. பாடல், யார் பகவானுடன் இருக்கின்றார்களோ. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய ஆன்மீக குழந்தைகளுக்கு, அதாவது யார் ஆன்மீக தந்தையின் கூடவே இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். ஏனெனில் தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார். எந்த தந்தை? சிவபாபா. பிரம்மா பாபாவை ஞானக்கடல் என்று கூறுவது கிடையாது. சிவபாபா அவர்தான் பரம்பிதா பரமாத்மா என்று கூறப்படுகின்றார். ஒன்று லௌகீக உலகாய தந்தை, மற்றொன்று பரலௌகீக ஆன்மீக தந்தை. அவர் சரீரத்திற்கு தந்தை, இவர் ஆத்மாக்களுக்கு தந்தை. இது மிகவும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் என்றார் பாபா. மேலும் இந்த ஞானம் கூறக்கூடியவர் ஞான கடலாவார். எவ்வாறு அனைவருக்கும் பகவான் ஒருவரோ அதே போன்று ஞானமும் ஒரே ஒருவர்தான் கொடுக்க முடியும். மற்றபடி சாஸ்திரம், கீதை முதலியானவற்றை படிப்பது, பக்தி செய்வது போன்றவைகள் எதுவும் ஞானம் கிடையாது. அதிலிருந்து ஞானமழை பொழிவது கிடையாது. பக்தியில் ஞானமழை பொழிவது கிடையாது. அதனால்தான் பாரதம் முற்றிலும் காய்ந்து விட்டது, ஏழையாக ஆகிவிட்டது. அந்த மழை பொழியவில்லை என்றாலும் பூமி அனைத்தும் காய்ந்து விடுகிறது. ஸ்தூலமான மழை பெய்யலைன்னா என்னாகும்? பூமி காஞ்சி போயிடுது, ட்ரை ஆகிடுது. அதே போல் ஞானமழை இல்லாமல் இந்த பாரதமே ஏழையாயிடுச்சு அப்படின்றார் பாபா. அது பக்தி மார்க்கமாகும். அதை ஞான மார்க்கம் என்று கூறுவது கிடையாது. ஞானத்தின் மூலம் சொர்க்கம் சாபடையாகின்றது. அங்கு எப்பொழுதும் பூமி செழிப்பாக, அதாவது பசுமையாக இருக்கும். ஒரு பொழுதும் காய்ந்து விடாது. இப்போ பாபா ஞான மழை பொழிகிறாரு. அதன் மூலமாக உருவாகக்கூடிய புதிய உலகம் எப்பொழுதும் பசுமையாக இருக்கும். இது ஞான படிப்பாகும். ஈஸ்வரனாகிய தந்தை ஞானம் கொடுத்து தெய்வீக குழந்தைகளாக ஆக்குகின்றார். நான் அனைத்து ஆத்மாக்களாகிய உங்களது தந்தையாக இருக்கின்றேன் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஆனால் என்னை மற்றும் எனது காரியங்களை அறியாத காரணத்தினால்தான் மனிதர்கள் இந்த அளவிற்கு பதித்தமானவர்களாக ஆகிவிட்டனர், செல்வமற்றவர்களாக ஆகிவிட்டனர், தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றனர். தந்தை வீட்டில் இல்லாத பொழுது குழந்தைகள் சண்டையிட்டு கொள்கின்றனர் எனில், உங்களது தந்தை இருக்கிறாரா இல்லையா என்று கேட்கின்றனர் அல்லவா? வீட்டில் அப்பா அம்மா இல்லைன்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? சண்டை போட்டுப்பாங்க. அப்போ பார்க்குறவங்க என்ன கேட்பாங்க? உங்கள் அம்மா அப்பா எங்கே போயிருக்காங்கன்னு கேட்பாங்க. இந்த நேரத்தில் முழு உலகமும் தந்தையை அறியாமல் இருக்கின்றனர். அறியாத காரணத்தினால் இந்த அளவிற்கு துர்கதி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த தந்தையை அறிந்து கொண்டால் சத்கதி ஏற்படும். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒரே ஒருவர் ஆவார். அவர் பாபா என்று கூறப்படுகின்றார். அவரது பெயர் சிவன். அவரது பெயரை ஒரு பொழுதும் மாற்ற முடியாது. சந்நியாசம் செய்கின்ற பொழுது பெயர் மாற்றுகின்றனர் அல்லவா? திருமணத்தின் பொழுதும் கன்னியாவின் பெயரை மாற்றுகின்றனர். இங்கு பாரதத்தில் இந்த வழக்கம் இருக்கின்றது. வெளிநாடுகளில் இவ்வாறு கிடையாது. இந்த சிவபாபா அனைவருக்கும் தாய் தந்தையாக இருக்கின்றார். நீங்கள்தான் தாய் தந்தையாக இருக்கின்றீர்கள் என்றும் பாடுகின்றனர். உங்களது கருணையின் மூலம் சுகமான உலகம் ஏற்படும் என்று பாரதத்தில்தான் அழைக்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் பகவான் கருணை காண்பித்து வருகின்றார் என்பது கிடையாது. பக்தியில் சுகம் என்பதே கிடையாது.
சொர்க்கத்தில் அதிக சுகம் இருக்கும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அது புது உலகமாகும். பழைய உலகில் துக்கம்தான் இருக்கும். யார் உயிருடன் இருந்து கொண்டே நல்ல முறையில் இறந்திருக்கின்றார்களோ அவர்கள் பெயரை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் மாயை வென்றுவிடும் பொழுது பிராமணரிலிருந்து மாறி சூத்திரராக ஆகிவிடுகின்றனர். ஆகையால் பாபா பெயர் வைப்பது கிடையாது. பிராமணர்களின் மாலை உருவாவது கிடையாது. பிராமண குழந்தைகளை நீங்கள் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள், உயர்ந்த ஆன்மீக சேவை செய்கிறீர்கள். இங்கு அமர்ந்து கொண்டே அல்லது காரியங்கள் செய்து கொண்டே, குறிப்பாக பாரதம், பொதுவாக முழு உலகிற்கும் சேவை செய்கிறீர்கள். உலகை நீங்கள் தூய்மையாக ஆக்குகின்றீர்கள். நீங்கள் தந்தையின் உதவியாளர்கள். தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இந்த பாரதம்தான் தூய்மையடையப் போகின்றது. நாம் கல்ப கல்பத்திற்கும் இந்த பாரதத்தை தூய்மையாக்கி தூய்மையான பாரதத்தில் ராஜ்யம் செய்வோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். பிராமணிலிருந்து பிறகு எதிர்காலத்தில் நாம் தேவி தேவதைகளாக ஆகின்றோம். விராட ரூபத்தின் சித்திரமும் இருக்கின்றது. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள் என்று தானே அழைக்கப்படுவர். எப்பொழுது பிரஜாபிதா எதிரில் இருக்கின்றாரோ அப்பொழுதுதான் பிராமணர்களும் இருப்பர். இப்பொழுது நீங்கள் அவர் எதிரில் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னைத்தான் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் என்று நினைக்கின்றீர்கள். இது யுக்தியாகும். அவருடைய குழந்தை என்று நினைப்பதன் மூலம் சகோதர சகோதரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். சகோதரன் சகோதரியிடத்தில் ஒரு பொழுதும் கெட்ட பார்வை இருக்காது. நீங்கள் 63 பிறவிகள் பதித்தமாக இருந்தீர்கள். இப்பொழுது பாவன உலகமேக சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புகிறீர்கள் எனில் தூய்மையாக ஆகுங்கள் என்று தந்தை கட்டளையிடுகின்றார். அங்கு பதித்த ஆத்மா செல்ல முடியாது. அதனால்தான் எல்லையற்ற தந்தையாகிய என்னை நீங்கள் அழைக்கின்றீர்கள். இந்த ஆத்மா சரீரத்தின் மூலம் உரையாடல் செய்கின்றது. நான் இந்த சரீரத்தின் மூலம் பேசுகிறேன் என்று சிவபாபாவும் கூறுகின்றார். இல்லையெனில் நான் எப்படி வருவேன்? எனது பிறப்பு தெய்வீகமானது. சத்தியுகத்தில் தெய்வீக குணமுடைய தேவதைகள் இருப்பர். இந்த நேரத்தில் அசுர குணமுடைய மனிதர்கள் இருக்கின்றனர். இங்கிருக்கும் மனிதர்களை தேவதைகள் என்று கூற முடியாது. யார் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், பெரிய பெரிய பெயரை வைத்துக் கொள்கின்றனர். சாதுக்கள் தங்களை ஸ்ரீ என்று கூறிக்கொள்கின்றனர். மற்ற மனிதர்களை ஸ்ரீ என்று கூறுகின்றனர். ஏனெனில் சுயம் தூய்மையாக இருக்கின்றனர். அதனால்தான் ஸ்ரீ என்று கூறிக்கொள்கின்றனர். அவர்களும் மனிதர்கள்தான், ஆனால் விகாரத்தில் செல்வது கிடையாது. ஆனாலும் விகார உலகில் இருக்கின்றனர் அல்லவா? நீங்கள் எதிர்காலத்தில் விகாரமற்ற தெய்வீக உலகில் ராஜ்யம் செய்வீர்கள். அங்கும் மனிதர்கள்தான் இருப்பர், ஆனால் தெய்வீக குணமுடையவர்களாக இருப்பர். இந்த நேரத்தில் மனிதர்கள் அசுர குணமுடையவர்களாக பதித்தமானவர்களாக இருக்கின்றனர். அழுக்கான ஆடைகளை துவைக்கின்றார் என்று குருநானக்கும் கூறியிருக்கின்றார். குருநானக்கும் தந்தையின் மகிமை செய்கின்றார். அந்த ஆதி கிரந்தத்தில் சொல்லியிருக்காரு. அதான் பகவான் வண்ணானாகி அழுக்கான துணியை துவைச்சி வெள்ளையாக மாற்றுறாரு அப்படின்னு. பாபா சொல்கிறாரு, ஸ்தாபனை மற்றும் விநாசம் செய்வதற்காக தந்தை இப்பொழுது வந்திருக்கின்றார். மற்ற தர்மங்களை ஸ்தாபனை செய்பவர்கள் தர்மத்தை மட்டுமே ஸ்தாபனை செய்கின்றனர். மற்ற தர்மங்களை விநாசம் செய்வது கிடையாது. விருத்தி அடைந்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது தந்தை விருத்தி அடைவதை நிறுத்துகின்றார். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் பல தர்மங்களின் விநாசம் செய்துவிடுகின்றார். நாடகப்படி இது நடந்தே ஆக வேண்டும். நான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்விக்கின்றேன். அதற்காகத்தான் உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். சத்தியுகத்தில் பல தர்மங்கள் இருக்கவே இருக்காது. நாடகத்தில் இவை அனைத்தும் திரும்பி செல்வது பதிவாகி இருக்கின்றது. அதாவது மற்ற ஆத்மாக்களை சேர்ந்தவர்கள், தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் வீட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க. இந்த விநாசத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. எப்பொழுது விநாசம் ஏற்படுமோ அப்பொழுதுதான் உலகில் அமைதி ஏற்படும். இந்த யுத்தத்தின் மூலம்தான் சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுகின்றது. இந்த மகாபாரத யுத்தம் கல்பத்திற்கு முன்பும் நடைபெற்றது என்றும் நீங்கள் எழுத முடியும். நீங்கள் கண்காட்சியின் திறப்பு விழா செய்விக்கிறீர்கள் எனில் இதை எழுதுங்கள்.
சொர்க்கத்தின் திறப்பு விழா செய்வதற்காக தந்தை பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கின்றார். நான் சொர்க்கத்தை உருவாக்கும் தந்தை சொர்க்கத்தின் திறப்பு விழாவிற்காக வந்திருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். சொர்க்கவாசிகளாக ஆக்குவதற்காக குழந்தைகளின் உதவியைத்தான் நாடுகின்றார். இத்தனை ஆத்மாக்களை யார் தூய்மையாக்குவது? எண்ணற்ற ஆத்மாக்கள் உள்ளனர். வீட்டிற்கு வீடு நீங்கள் இதை புரிய வைக்க முடியும். பாரதவாசிகளாகிய நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானமாக ஆகுங்கள். மன்மனாபவ. நாம் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது என்று கூறாதீர்கள். பக்தியில் இருக்கிறவங்க கேட்பாங்க, அப்போ நீங்கள் சாஸ்திரங்கள் இப்படிலாம் எழுதியிருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறது கிடையாதான்னு கேட்பாங்க. சாஸ்திரங்கள் மற்றும் பக்தி மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இப்பொழுது இந்த பக்தி மார்க்கத்தின் இரவு முடிவடைகின்றது, ஞானத்தின் மூலம் பகல் ஆரம்பமாகின்றது என்று கூறுங்கள். பாபா யுக்தி கூட சொல்லி கொடுக்குறாங்க. சத்கதி செய்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். புரிய வைப்பதற்கு மிகுந்த புத்தி கூர்மை தேவை. சிலர் நல்ல முறையில் தாரணை செய்கின்றனர், சிலர் குறைவாக தாரணை செய்கின்றனர். யார் நல்ல நல்ல குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் கண்காட்சிகளில் மிக நன்றாக புரிய வைக்கின்றனர். எவ்வாறு தந்தை ஆசிரியராக இருக்கின்றாரோ அதே போன்று குழந்தைகளும் ஆசிரியராக ஆக வேண்டும். சத்குருவை நினையுங்கள் என்றும் பாடப்படுகின்றது. சத்திய கண்டத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் சத்தியமான பாபா என்று தந்தைக்கு கூறப்படுகின்றது. பொய்யான உலகை ஸ்தாபனை செய்யக்கூடியது ராவணன். இப்பொழுது சத்கதி செய்யக்கூடியவர் கிடைத்திருக்கும் பொழுது பிறகு நாம் எப்படி பக்தி செய்ய முடியும்? பக்தி கற்றுக் கொடுப்பதற்கு பல குருக்கள் உள்ளனர். சத்குரு ஒரே ஒருவர் ஆவார். அழிவற்ற சத்குரு என்றும் கூறுகின்றனர். இருப்பினும் பல குருக்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றனர். சந்நியாசிகள் வைராக்கியமுடையவர்கள் போன்று பல குருக்கள் உள்ளனர். சத்குரு அழிவற்றவர் என்று சீக்கியர்கள் சுயம் கூறுகின்றனர். அதாவது அவரை காலன் அழிக்க முடியாது. அப்போ மனிதர்களை எப்படி அழிவற்றவர்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்போ உண்மையான சத்குரு ஒரே ஒரு பாபா தான். மனிதர்களை காலன் அழித்து விடுகின்றது. மன்மனாபவ என்று தந்தையை புரிய வைக்கின்றார். தலைவனை நினைத்தால் சுகம் கிடைக்கும். முக்கியமான வார்த்தைகள் 2. எஜமானாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். எஜமானர் ஒரே ஒருவர்தான். குருநானுக்கும் அவரை நினையுங்கள் என்று செய்கைகளால் கூறினார். உண்மையில் நீங்கள் ஜெபிக்கக்கூடாது, நினைவு செய்ய வேண்டும். இதுதான் நினைவு ஆகும். ஜபம்னா ஏதோ ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்பாவுடைய நினைவு. வாயினால் எதுவும் கூற வேண்டாம், சிவ சிவ என்றும் கூற வேண்டாம். நீங்கள் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒருவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும். அதையும் தந்தை தான் கற்றுக் கொடுக்கின்றார். அவர்கள் எவ்வளவு மணியின் ஒலியை எழுப்புகின்றனர், உரத்த ஓசைகள் எழுப்புகின்றனர், மகிமை செய்கின்றனர், அச்சுவம் கேசவம் என்று கூறுகின்றனர். ஆனால் ஒரு வார்த்தையை கூட புரிந்து கொள்வது கிடையாது. சுகம் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார். வியாசர் என்று அவரைத்தான் கூற முடியும். அவரிடத்தில் ஞானம் இருக்கின்றது, அதை கொடுக்கின்றார். அவரே சுகமும் கொடுக்கின்றார். இப்பொழுது நமக்கு முன்னேறும் கலை ஏற்படுகின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். ஏணிப்படி சித்திரத்தில் கலைகளை பற்றியும் காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் எந்த கலைகளும் கிடையாது, என்னிடத்தில் எந்த குணங்களும் இல்லை என்று ஒரு இயக்கமும் நிர்குண் இயக்கம்னு ஒன்று இருக்குது. குழந்தையிடம் குணம் இல்லையெனில் தந்தையிடத்திலும் இருக்காது. அனைவரிடத்திலும் அவகுணங்கள் உள்ளன. குணவான்களாக தேவதைகள் தான் ஆகின்றனர். முதலாவது அவகுணம் தந்தையை அறியாமல் இருப்பதாகும். அடுத்த அவகுணம் விஷக்கடலில் மூழ்குவதாகும். அரைக்கல்பம் நீங்கள் மூழ்கி வந்தீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். இப்பொழுது ஞான கடலாகிய நான் உங்களை பார்க்கடலுக்கு அழைத்து செல்கின்றேன். பார்க்கடலுக்கு அழைத்து செல்வதற்காக நான் உங்களுக்கு கல்வி கொடுக்கின்றேன். நான் இவரது அருகாமையில் வந்து அமர்கின்றேன். அங்குதான் அவருடைய ஆத்மாவும் இருக்கின்றது. அதாவது பிரம்மபாபாவுடைய ஆத்மாவுக்கு பக்கத்திலேயே சிவபாபா வந்து உட்கார்றாரு. நான் சுதந்திரமானவன், எங்கு வேண்டுமென்றாலும் செல்ல முடியும். நீங்கள் பித்ருக்களுக்கு உணவு படைக்கிறீர்கள் எனில் ஆத்மாக்களுக்கு கொடுக்கிறீர்கள் அல்லவா? சரீரம் அழிந்து விடுகின்றது, அதை பார்க்கக்கூட முடியாது.
இது இன்னாரது ஆத்மா என்று நினைக்கின்றனர், ஆத்மாவை அழைக்கின்றனர். இதுவும் நாடகத்தில் ஒரு பாகமாக இருக்கின்றது என்றார் பாபா. சில நேரங்களில் வருகிறது, சில நேரங்களில் வராமலும் இருந்து விடுகின்றது. சில விஷயங்களை கூறவும் செய்கின்றன, சில கூறாமல் இருந்து விடுகின்றன. இங்கும் ஆத்மா அழைக்கப்படுகிறது, வந்து பேசுகின்றது. ஆனால் இந்த இடத்தில் பிறப்பு எடுத்துக்கின்றேன் என்று கூறுவது கிடையாது. நான் மிகவும் சுகமாக இருக்கின்றேன், நல்ல வீட்டில் பிறந்திருக்கின்றேன் என்று மட்டுமே கூறும். நல்ல ஞானமுடைய குழந்தைகள் நல்ல வீட்டிற்கு செல்வார்கள். இப்போ தாதிமார் கூட சொல்கிறாங்க இல்லையா, அவங்க பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கன்னு சொல்ல மாட்டாங்க. குறைந்த ஞானமுடையவர்கள் குறைந்த பதவி அடைவார்கள். மற்றபடி சுகம் இருக்கவே செய்யும். ராஜா ஆவது நல்லதா அல்லது வேலைக்காரன் ஆவது நல்லதா? ராஜா ஆக வேண்டுமெனில் இந்த படிப்பில் ஈடுபட்டு விடுங்கள். உலகம் மிகவும் மோசமாக இருக்கின்றது. உலகத்தின் சகவாசம்தான் கெட்ட சகவாசம் என்று கூறப்படுகின்றது. ஒரே ஒரு சத்திய சகவாசம்தான் அனைத்தையும் கடக்க வைக்கின்றது, மற்ற அனைத்தும் மூழ்க வைக்கின்றது. தந்தை அனைவரின் ஜாதகத்தையும் அறிவார் அல்லவா? இது பாவ உலகமாகும். அதனால்தான் வேறு எங்கேயாவது அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கின்றனர். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், இனிமேலும் இனிய குழந்தைகளே, என்னுடையவர்களாகி எனது வழிப்படி நடங்கள். இது மிகவும் அசுத்தமான உலகமாகும், ஒழுக்கமற்ற உலகமாகும். லட்சம் கோடிக்கணக்கில் ஏமாற்றுகின்றனர். இப்போது குழந்தைகளை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார் எனில் அளவற்ற குஷி ஏற்பட வேண்டுமல்லவா? உண்மையில் இதுதான் உண்மையான கீதையாகும். பிறகு இந்த ஞானம் மறைந்துவிடும். இப்பொழுது உங்களிடம் இந்த ஞானம் இருக்கின்றது. அடுத்த பிறவி எடுத்ததும் ஞானம் அழிந்துவிடும். பிறகு பிராப்தி இருக்கும். சொர்க்கத்தில் ஞானம் அறிஞ்சிடும், பிராப்தி மட்டும் அனுபவம் செய்வோம். உங்களை உயர்ந்த ஆத்மாவாக ஆக்குவதற்காக தந்தை படிப்பு கற்பிக்கின்றார். இப்பொழுது நீங்கள் தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது அமர்நாத் யாத்திரை நடைபெறுகின்றது. யாரை சூட்சும வதனத்தில் காண்பிக்கிறீர்களோ அவர் ஸ்தூல வதனத்திற்கு எங்கிருந்து வந்தார் என்று கேளுங்கள். மலை போன்றவர்களை இங்கேதான் இருக்கின்றதல்லவா? அங்கு பதித்தமானவர்கள் எப்படி இருக்க முடியும்? பார்வதிற்கு அமர்ந்து ஞானம் கொடுக்கின்றார். பனிக்கட்டி லிங்கத்தை கைகளினால் உருவாக்குகின்றனர். அதை எங்கு வேண்டுமானாலும் உருவாக்கிட முடியும். மனிதர்கள் எவ்வளவு ஏமாறி கொண்டிருக்கின்றனர். சங்கரிடத்தில் பார்வதி எங்கிருந்து வந்தார் தூய்மையாவதற்கு என்று புரிந்து கொள்வது கிடையாது. சங்கர் பரமாத்மா கிடையாது, அவரும் தேவதை தான். மனிதர்களுக்கு நம்ம எவ்வளவுதான் புரிய வைக்கிறோம், இருப்பினும் புரிந்து கொள்வது கிடையாது. தங்க புத்தியாக ஆவது கிடையாது. கண்காட்சிகளில் எவ்வளவு பேர் வருகின்றனர். ஞானம் மிகவும் நன்றாக இருக்கின்றது, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவர். அரே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் நேரமில்லை என்று கூறுகின்றனர். கேட்கும்போது கண்காட்சியில் சொல்லுவாங்க, இந்த ஞானம் ரொம்ப நல்லதுங்க, எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வாங்க சென்டருக்கு வாங்கினா எனக்கு எங்கெங்கே நேரம் இருக்குன்னு வாங்க. இந்த யுத்தத்திற்கு முன்பு தந்தை சொர்க்கத்தின் திறப்பு விழா செய்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் கண்காட்சியில் எழுத வேண்டும். விநாசத்திற்கு பிறகு சொர்க்கத்தின் கதவு திறக்கப்பட்டுவிடும். பரலௌகிக பரம்பிதா பரமாத்மா திருமூர்த்தி சிவபகவானின் மகா வாக்கியம் என்று ஒவ்வொரு சித்திரத்திலும் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று பாபா கூறியிருக்கின்றார். திருமூர்த்தி என்று எழுதவில்லை எனில், சிவான் நிராகாரராக இருக்கின்றார் எனில் பிறகு எப்படி ஞானம் கொடுப்பார் என்று கேட்பர். அதனால தான் பாபா திருமூர்த்தின்னு எழுதுங்கன்றார். பாபா திருமூர்த்தி சிவ ஜெயந்தி, திருமூர்த்தி சிவன். நீங்கள் தான் சிவனுக்கு உடல் இல்லை, நிராகாரமாக இருக்கார் அப்படின்னா அவர் எப்படி ஞானம் கொடுப்பாருன்னு கேட்பாங்க. அதனால தான் திருமூர்த்தி சிவன் அப்படின்னு எழுதுகின்றார் பாபா. இவர் தான் முதல் தூய்மையாக இருந்தார், கிருஷ்ணராக இருந்தார். பிறகு இப்பொழுது அசுத்தமான மனிதராக ஆகிவிட்டார் என்பது புரிய வைக்கப்படுகின்றது. இப்பொழுது உங்களை மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்குகின்றார். சரித்திரம் திரும்பவும் நடைபெற வேண்டும். மனிதனை தேவதையாக ஆக்கினார் என்றும் பாடப்படுகின்றது. பிறகு ஏணியில் இறங்கி மனிதர்களாக ஆகின்றனர். பிறகு தந்தை வந்து தேவதைகளாக ஆக்குகின்றார். நான் வர வேண்டியிருக்கிறது என்று தந்தை கூறுகின்றார். கல்ப கல்பத்திற்கு கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகின்றேன். யுகத்திற்கு யுகம் என்று கூறுவது தவறாகும். இதில் யுகே யுகே சம்பவாமி யுகே யுகேன்னு எழுதியிருக்காங்கல்ல, அது தவறு. நான் சங்கமகத்தில் வந்து உங்களை புண்ணிய ஆத்மாக்களாக ஆக்குகின்றேன். பிறகு ராவணன் உங்களை பாவ ஆத்மாக்களாக ஆக்குகின்றான். தந்தைதான் பழைய உலகை புதிய உலகமாக ஆக்குகின்றார்.
இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றார் பாபா. பாபா தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தந்தைக்கு சமமாக ஆசிரியராக ஆக வேண்டும். மிகுந்த யுக்தியுடன் அனைவரையும் இந்த பொய்யான உலகிலிருந்து நீக்கி சத்திய கண்டம் செல்வதற்கு தகுதியானவர்களாக ஆக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, இவ்வுலகத்தின் சகவாசம் கெட்ட சகவாசமாகும். ஆகையால் கெட்ட சகவாசத்திலிருந்து விலகி ஒரு சத்தியமான சகவாசத்தில் இருக்க வேண்டும். உயர்ந்த பதவிக்காக இந்த படிப்பில் ஈடுபட்டு விட வேண்டும். ஒரே ஒரு தந்தையின் வழிப்படி மட்டுமே நடக்க வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. தனது அனைத்தையும் சேவையில் அர்ப்பணம் செய்துவிடக்கூடிய மறைமுகமாக தானம் செய்யும் புண்ணிய ஆத்மா ஆவீர்களாக. எந்த ஒரு சேவை செய்கிறீர்கள் என்றாலும் அதை உலக நன்மைக்காக அர்ப்பணம் செய்து கொண்டே செல்லுங்கள். எப்படி பக்தியில் மறைமுகமாக தானம் செய்யும் புண்ணிய ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நன்மை செய்யும் பொருட்டு இந்த தானம் செய்கின்றேன் என்ற இதே சங்கல்பம் செய்கிறார்கள். அதே போல் உங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் சேவையில் அர்ப்பணமாகி இருக்கட்டும்ன்றார் பாபா. குப்த தானம் மகா புண்ணியம். ஒரு பொழுதும் தனக்கென்று எந்த இச்சையும் கொண்டு செய்யாதீர்கள். நம்ம செய்யறதுனால நமக்கு பேர் புகழ் கிடைக்கும், அந்தமாரி எந்த ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது. சுயநலமெல்லாம் சேவை செய்யணும். அனைவரின் பொருட்டு சேவை செய்யுங்கள். எந்த சேவை தடைரூபமாகின்றதோ அதை உண்மையான சேவை என்று கூறமாட்டார்கள். எனவே தனது என்ற தன்மையை விடுத்து மறைமுகமான மற்றும் உண்மையான சேவாதாரியாகி சேவை மூலமாக உலக நன்மை செய்து கொண்டே செல்லுங்கள் அப்படின்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் பிரபு அர்ப்பணம் செய்து விட்டீர்கள் என்றால் வரப்போகும் கஷ்டங்கள் எளிதானதாக அனுபவமாகும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி பாபா.